நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. தானியேல் 6வது அதிகாரம் அதனுடைய 10வது வசனம் இப்படி சொல்லுகிறது. தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டதென்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன்பு செய்து வந்தபடியே தினமும் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். நிறைய பேருக்கு இந்த வசனம் மனப்பாடமே ஆயிட்டு இருக்கும். தோத்தரிக்கணும். அல்லேலூயா. கர்த்தருடைய வசனம் அது சோத்திரிக்கிறோம் இருக்கிற வசனமா இருக்கும். அது படிக்க படிக்க அது புதிதான காரியங்களையே நமக்கு கொடுக்கும். அல்லேலூயா. தானியேலோ வென்றால் அவன் ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீதியின் சூரியன் உன்மேல் உதிக்க வேண்டுமானால், இந்த ஆண்டின் வாக்குத்தத்தம் உன் குடும்பத்திலே உன் தனிப்பட்ட வாழ்க்கையிலே நிறைவேற வேண்டுமானால், உங்களுடைய வாழ்க்கையிலே தானியேலின் அந்த ஜெப ஜீவியம், தானியேலுக்குள் இருந்த அந்த ஜெப வல்லமை நமக்குள் காணப்பட வேண்டியது அவசியமா இருக்கு. ஜெபத்தை விட வல்லமையான சக்தி இந்த உலகத்தில் வேறு ஒன்றும் இல்லை. ஜெப வாழ்வில் ஒருவன் தோல்வி அடைவானானால் அவனுடைய எல்லா வாழ்விலும் அவன் தோல்வி அடைந்து கொண்டே இருப்பான். எழுதி வைத்துங்க. ஜெப வாழ்க்கையில ஒருத்தவன் தோல்வின்னா அவனுடைய வாழ்க்கையின் எல்லா காரியங்களிலும் அவன் தோல்வியைத்தான் சந்திக்க நேரிடும். ஆனால் எந்த ஒரு மனிதன் ஜெப வாழ்க்கையிலே அவன் வெற்றி அடைகிறானோ, அவன் வாழ்க்கையில தோல்வியை போல மாறுகிற காரியத்தில் கூட கர்த்தர் அவனுக்கு ஜெயத்தை தருவான். எதுல நமக்கு தோல்வி அடைகிறோமோ இல்லையோ, ஜெப வாழ்க்கையில நமக்கு என்ன வரக்கூடாதுங்க? தோல்வி வரக்கூடாது. ஜெபத்தினால் தான் தன் காரியங்களிலே சோத்திரிக்கிறோம் ஜெயம் பெற முடியும் என்கிறதை தீர்க்கமாய் தானியேல் அறிந்திருந்தான். எந்த ராஜா என்ன சட்டம் வேணாலும் போடட்டும், சூழ்நிலைகள் என்ன வேணாலும் இருக்கட்டும், ஆனால் நான் ஜெபிக்கிற ஜெபம் எனக்கு ஜெயத்தை தரும் என்று நம்பி வாழ்ந்தவன் தான் தானியேல். ஹல்லேலூயா. தானியேல் 4 ராஜாக்களுக்கு கீழே ஒர்க் பண்ணவர். அவர் சோத்திரிக்கிறோம். நேபுகாத்நேச்சார், பெல்ஷாத்சார், சோத்திர தரியு, கோரேஸ் என்கிற இந்த 4 ராஜாக்களின் கீழே இந்த சோத்திரிக்கிறோம் தானியேல் வேலை செய்தாரு. இந்த 4 ராஜாக்களின் காலங்களிலே பல்வேறு பிரச்சனைகள் தானியேலுக்கு வந்துச்சு. சோத்திரிக்கிறோம். நேபுகாத்நேச்சார் ஒரு முறை சொல்றாரு, இதை செய்யல உன் தலையை வெட்டிடுவேன். சோத்திரிக்கிறோம். அப்புறம் சோத்திரிக்கிறோம் நீங்க ஜெபம் பண்ணீங்க, தூக்கி சிங்க கபில போடும். இது இன்னொரு ராஜா காலத்தில் அவனுக்கு பிரச்சனை வந்தது. சோத்திரம். இப்படி 4 ராஜாக்களினுடைய காலங்களிலே பலவிதமான பிரச்சனைகள் வந்தது. பெல்ஷாத்சார் பார்த்தீங்கன்னா அவன் தேவனுடைய பாத்திரங்களை எடுத்துக்கொண்டு துணிகரமான காரியங்களை செய்து பெரிய இம்சைகள் எல்லாம் அவன் பண்ணினான். சோத்திரிக்கிறோம். ஆனால் தானியேல் இவைகள் எல்லா பிரச்சனைகளிலும் அவன் ஜெபித்து 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 ஜெயம் எடுத்தான். சோத்திரிக்கிறோம். இன்றைக்கு இந்த கால வேளையிலே நிறைய பிரச்சனைகளை நீங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கலாம். நிறைய காரியங்கள் உங்க வாழ்க்கையில அஃபெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கலாம். சோத்திரிக்கிறோம். நான் சொல்றேன், உங்க எல்லா பிரச்சனைக்கும் ஒரே ரெமெடி தான் இருக்கு. ஜெபம் 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 ஜெபம். கையை நல்லா தட்டி தேவ செய்தியை கேட்கும் போதே கை தட்டி வாயை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே செய்தியை உள்ள எடுக்கணும். ஹல்லேலூயா. தானியேல் 6ஆம் அதிகாரம் 1, 2, 3 ஆகிய வசனத்தை நான் வாசிக்கிறேன். கொஞ்சம் கவனிங்களேன். சோத்திரம். ராஜ்யம் முழுவதையும் ஆளும்படி தன் ராஜ்யத்தின் மேல் 120 தேசாதிபதிகளையும். 2வது வசனம், ராஜாவுக்கு நஷ்டம் வராதபடிக்கு அந்த தேசாதிபதிகள் கணக்கு ஒப்புவிக்கிறதற்காக அவர்களுக்கு மேலாக 3 பிரதானிகளையும் ஏற்படுத்துவது தரிவுக்கு நலமென்று கண்டது. இவர்களில் தானியேல் ஒருவனாயிருந்தான். இப்படி இருக்கையில் தானியேல் பிரதானிகளுக்கும் தேசாதிபதிகளுக்கும் மேற்பட்டவனாயிருந்தான். தானியேலுக்குள் விசேஷித்த ஆவி இருந்தமையால் அவனை ராஜ்யம் முழுமைக்கும் அதிகாரியாக ஏற்படுத்த ராஜா நினைத்தான். இந்த வசனம் எல்லாம் நீங்க அடிக்கடி வாசிக்கிறது தான். ஆனால் இதில் 3 வார்த்தை என் இருதயத்தை ரொம்ப தொடுது. ஒன்று, அதில் 2ஆம் வசனம் ஒரு வார்த்தை வருது, இவர்களில் தானியேல் ஒருவனாயிருந்தான். தானியேல் எங்க பார்த்தாலும் தானியேல் தனியா தெரிகிறான். தானியேல் ஒருவனாயிருந்தான்.
1000 பேர் நடுவில் அவன் தனியா தெரிகிறான், ஒருவனா இருந்தான். நான் சொல்றேங்க, ஜெபிக்கிறவன் எங்கேயும் தனியா தெரியும். நீங்க விசுவாசிகள் கூட்டத்தில் கூட ஜெபிக்காத விசுவாசிகளும் கூட இருக்கும், ஆனா ஜெபிக்கிறவன் தனியா தெரியும். ஜெபிக்கிறவன் எப்போதும் ஸ்பெஷலானவனா தான் இருப்பான். அல்லேலூயா. அன்றைக்கு 127 தேசம், அந்த 127 தேசத்துக்கும் 127 பிரதானிகளை ராஜா வச்சிருந்தாரு. அந்த 127 பிரதானிகளும் ஒழுங்கா வேலை செய்யறாங்களான்னு அவங்களை கண்காணிக்கிறதுக்கு சோத்திரிக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவங்களுக்கு மேல சோத்திரிக்கிறோம், அவர்களை கண்காணிக்கிறதுக்கு, அந்த தேசாதிபதிகளை கண்காணிக்கிறதுக்கு 3 பிரதானிகளை கர்த்தர் வச்சிருந்தாரு. ராஜா அப்படி செட் பண்ணி வச்சிருந்தாரு. ஆனா அந்த 120 பிரதானிகள் சோத்திரிக்கிறோம், தேசாதிபதிகள், அதில் பிரதானிகள், எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த தானியேல் ஒருவனாக இருந்தான். அப்புறம் 3வது வசனத்தில் இன்னொரு வசனம் இருக்குது, தானியேல் மேற்பட்டவனாக இருந்தான். தம்பி, இந்த போது இந்த மேற்பட்டவனாக இருந்தான்றத ஒரே வேர்டா வரணும், தோத்திரிக்கிறோம். தானியேல் மேற்பட்டவனாக இருந்தான். சோத்திரிக்கிறோம். எல்லாம் சொல்லுங்க, தானியேல் ஒருவனாக இருந்தான், தானியேல் மேற்பட்டவனாக இருந்தான். அப்புறம் அதே 3ல தானியேல் ராஜ்யம் முழுமைக்கும் அதிகாரியா ஏற்படுத்த ராஜா நினைக்கிறான். சோத்திரம். அப்போ 3 வார்த்தை, ஒருவனா இருந்தான், மேற்பட்டவனா இருந்தான், அதிகாரியா இருக்கிறான். பாருங்க, இந்த வேர்ட்லாம் பாருங்க. தானியேல் சாதாரண ஆள் கிடையாது. சோத்திரிக்கிறோம். மேற்பட்டவன், ஒருவனா இருந்தான், அதிகாரியாக இருந்தான். இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா, தானியேலுக்குள் விசேஷித்த ஆவி இருந்தது. அதாங்க முக்கியம். தானியேலுக்குள்ள எல்லாருக்குள்ள இருக்கிற மாதிரி அவனுக்குள்ள ஸ்பெஷலான ஒரு ஆவி இருக்கு, விசேஷித்த ஆவி இருந்தமையால். எல்லாம் சொல்லுங்க, விசேஷித்த ஆவி இருந்தமையால் அவன் ஒருவனாயிருந்தான், மேற்பட்டவனாயிருந்தான், அதிகாரியாக இருந்தான். ஹல்லேலூயா. நீ ஏன் இந்த ஆசீர்வாதம் எப்படி தானியேல் உனக்குள்ள வந்துச்சுன்னு சொன்னா, அவர் சொல்வார், எனக்குள் விசேஷித்த ஆவி இருந்தமையா. அந்த விசேஷித்த ஆவிதான் ஜெப ஆவி. அவருடைய ஸ்பிரிட்டே ஒரு பிரேயர் ஸ்பிரிட்டாவே இருந்துச்சு. யாரோ சொல்லி தானியேலை ஜெபிக்க கட்டாயப்படுத்த வேண்டியதே இல்லை. உங்க ஆவியே ஜெப ஆவியா இருக்குமானால் நீங்க யாரும் உங்களை ஜெபத்தில் நடத்த வேண்டியதில்லை. நீங்க ஆட்டோமேட்டிக்கா எதுக்கு எடுத்தாலும் ஜெபத்தையே நாடுவீர்கள். சிலருக்குலாம் பாருங்க, ஆவி ஒடுங்கி போய் கிடக்கும், ஆவி நசுங்கி போய் கிடக்கும், ஆவி சோர்ந்து போய் கிடக்கும், ஆவி டல்லா இருக்கும். ஆமா, ஜெபம் பண்ண எல்லாம் கிடைச்சிருமா, ஜெபம் பண்ண எல்லாம் வந்துருமா, ஜெபம் பண்ண எல்லாம் கிடைச்சிருமான்னு ஒரு பிரதரோ ஒரு சிஸ்டரோ சொல்றாங்கன்னா, அந்த ஆவி ஒடுங்கி போன ஆவி. அது அந்த ஆவியை வச்சு குப்பை கொட்ட முடியாது. சோத்திரம். நான் சொல்றேன், உங்க ஆவியே ஜெப ஆவியா மாறணும், உங்க ஸ்பிரிட்டே பிரேயர் ஸ்பிரிட்டா மாறணும். யூதா 1:20 சொல்லுகிறது, நீங்களோ பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி. உங்க ஜெபம் இன்ஸ்பிரிட்டா இருக்கணும், பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி. நீங்க சோத்திரிக்கிறோம், ஆவிக்கு வெளியே சும்மா உங்களுடைய சரீர பலத்தை பயன்படுத்தி நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னா கொஞ்ச நேரம் களைப்பு இளைப்பு வந்துடும், அப்புறம் ஜெபம் போர் அடிச்சிடும். ஆனா உங்க ஆவியே ஜெப ஆவியா இருக்குமானா அந்த ஜெபத்துக்கு போர் அடிக்காது, ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. ஒரு முறை ஆண்டவர் சோத்திர மத்திய 26வது அதிகாரத்தில் கெத்செமனே தோட்டத்தில் சீஷர்ல பார்த்து சொல்றாரு, நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடி விழித்திருந்து என்ன பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஆவி உற்சாகம் உள்ளதுதான். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒருவனுடைய ஆவியில தெளிவும் ஜெப ஜீவியும் இருக்குமானா அவன் சோதனைக்கு உட்படாதபடி அவன் ஜெபம் பண்ணுவான். சில ஆட்கள் பாருங்க, ஜபத்துக்கு வா, ஜபத்துக்கு வா, சர்ச்சுக்கு வா, ஜபத்துக்கு வா, ஜபத்துக்கு வா அப்படின்னு சொன்னா கூட அந்த ஜபத்துக்கு அவன் இன்ட்ரெஸ்ட் காட்டல. காரணம், அவன் ஸ்பிரிட் சரியில்லை. ஆனா தானியேலுக்குள்ள என்ன ஆவி இருந்ததுங்க? விசேஷித்த ஆவி இருந்தது. ஜபத்தையும் தானியேலையும் பிரிக்க முடியாது. நான் சொல்றேன், நீங்க 1000 வேலை செய்யுங்க, 1000 சம்பாத்தியம் பண்ணுங்க, ஓடுங்க, சாடுங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க. ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயங்க, ஜெபிக்காம நீங்க எதையும் நீங்க சோதரிக்கிறோம் நிஜமாக்க முடியாது. ஜெபம் ரொம்ப முக்கியம்.
ஆண்டவர் இந்த வருடத்திலிருந்து நமக்கு பேசிக்கிட்டே இருக்கிறாரு. நீங்களும் 10ல் இது ஒரு 11வது செய்தியை கேட்டு காத்தாடி மாதிரி செய்தியை பறக்க விட்டுட்டு போயிடாதீங்க. உங்க இருதய பலகையில எழுதுங்க, ஆண்டவரே என் ஆவியே ஜெபாவியா இருக்கணும். அல்லேலூயா. நீங்க தானியேலை பாருங்க, எதுக்கு எடுத்தாலும் ஜெபம் தான். தானியேல் உதாரணமா சில சொல்ற பாருங்க. தானியேல் பிரதானிகளின் தலைவனிடத்தில் தயவு கிடைக்க அவன் ஜெபம் பண்ணினான். ஒரு நெருக்கடி வருது, ராஜா ஒரு சட்டம் போடுறாரு. என்ன சட்டம் போடுறாருன்னா, இந்த அரண்மனையில வேலை செய்ய போகிற ஆட்களுக்கு நான் என்ன சாப்பாடு சாப்பிட்றேனோ அந்த சாப்பாடை அந்த சோதரிக்கிறோம் அரசாங்கத்தில் அரண்மனையில் வேலை செய்ய போகிற ஆட்களுக்கு கொடுக்கணும். அந்த வேலை செய்கிற ஆட்களில் தானியேலும் ஒருவனாக இருக்கிறான். தானியேலுக்கு தர்ம சங்கடமாக இருக்குது. ராஜாவுடைய சாப்பாடு பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்கின்னை க்ளோவிங் பண்ணக்கூடிய, மசில நல்ல அதிகப்படுத்தக்கூடிய, நல்ல புரோட்டீன் உள்ள, நல்ல புரத சத்துள்ள, நார் சத்துள்ள சோத்திரிக்கு அந்த சாப்பாட்டை சாப்பிட்டாலே தோல்லாம் மினுமினுப்பாக இருக்கும், உடம்பு ஒரு வண்ணமாக இருக்கும், பார்க்கறதுக்கு அழகாக இருக்கிற மாதிரியான சாப்பாடு வகைகளை ராஜா பண்ணி சோத்திரிக்கிறோம். இந்த சாப்பாடை தான் இங்கே இருக்கிறவங்களுக்கு எல்லாம் கொடுக்கணும். ஆனால் ராஜா சாப்பிட்ற சாப்பாடெல்லாம் பேல் தெய்வங்களுக்கு சோத்திரிக்கிறோம் விக்கிரங்களுக்கு படைச்சு தான் அது ராஜா டேபிளுக்கே வரும். அதில் மதுபானங்கள் இருக்கும், வைன் இருக்கும், நிறைய காரியம் இருக்கும். அதனால் தானியேலுக்கு அந்த சாப்பாடு சாப்பிட விருப்பம் இல்லை, சோத்திரம். ஆனாலும் அவன் சட்டம் போட முடியாது. அடிமையாக பாபிலோனுக்கு போயிருக்கிறான், நான் இந்த சாப்பாடெலாம் சாப்பிட முடியாது அப்படின்னாலும் சொல்ல முடியாது. நேபுகாத்து நேச்சார் தலையை சீவிடுவார், சோத்திரம். சாப்பிட்டு தான் ஆகணும். அதற்கு ஒரு பிரதானியின் தலைவன் கண்காணிக்கிறதுக்கு இருக்கிறான். சாப்பாடெல்லாம் சாப்பிட்றாங்களா சோத்திரிக்கிறோம் அப்படின்னு அவன் இருக்கான். அப்போது எடுக்கிறான், ஜப ஜீவியத்தை எடுக்கிறான். எதுக்கு எடுத்தாலும் ஜபந்தான். தானியேல் 1:8-9 பாருங்க, அதில் போட்டிருக்கு, தானியேல் தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணி கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டான். ஜெபம் பண்ணிக்கிட்டே போய் கேட்குறான், நாங்கள் அதை சாப்பிடக்கூடாதுங்க அப்படின்னா பிரதானி இது என்ன, இது ராஜா எனக்கு சட்டம் போட்டிருக்காரு, இந்த சாப்பாடு நீ சாப்பிடலன்னா உங்களுடைய வெளி தோற்றத்தை பார்த்தே ஏன் இந்த சாப்பாடு அவங்க சாப்பிடலையான்னு கேட்டு என்ன கொன்றுவாரு, நீ ஏன்ட்ட போய் கேட்குற. ஆனால் அவன் ஜெபம் பண்ணிக்கிட்டே போய் கேட்குறான். 9ஆம் வசனம் சொல்லுது, தேவன் தானியேலுக்கு பிரதானிகளின் தலைவனுக்கு தயவும் இரக்கமும் கிடைக்கும்படி செய்தான். அல்லேலூயா. அப்போ ஜெபம் என்ன பண்ணுது, தயவையும் இரக்கத்தையும் கிடைக்கும்படி செய்கிறது. தயவும் இரக்கமும் கிடைப்பதற்காக அவன் ஜெபம் பண்ணினான். இன்றைக்கு நீங்கள் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணலாம், சோதரிக்கிற ஒரு அதிகாரியின் இடத்துல ஒரு தயவு உங்களுக்கு கிடைக்கணும். உடனே ஆள் சோதரிக்கிறோம் அவர்கிட்ட சொல்லி சிபாரிசு பண்ணி அந்த அதிகாரிகிட்ட இருந்து ஒன்று கிடைச்சிருவோன்னு நீங்கள் குறுக்கு வழியில் போனீங்கன்னா தோல்வி அடைவீங்க. ஜெபம் பண்ணி போங்க, கர்த்தர் தயவு கிடைக்கும்படி செய்வான். அல்லேலூயா. அவன் எந்த தலைவனா இருக்கட்டும், எந்த மனிதனா இருக்கட்டும், நீங்க ஜெபம் பண்ணுவீரானால் மனுஷரிடத்திலிருந்து தயவையும் இரக்கத்தையும் தானியேலுக்கு கிடைக்க பண்ணுது போல உங்களுக்கு கிடைக்க பண்ணுவார். ஆகவே எல்லாத்துக்கும் நீங்க ஜெபத்தை நம்புங்கன்னு நான் சொல்றேன், சோத்திரிக்கிறோம். ஒரு சில ஆட்கள் சொல்லலாம், நான் இதை செய்ய முடியாது, நான் உனக்கு பண்ண முடியாதுன்னு ஒருவேளை விதண்டாவாதம் பண்றாங்களா, முட்டி போடு, ஜெபம் பண்ணு, அந்த மனிதனே உனக்கு உதவி செய்யும்படி கர்த்தர் மாற்றுவார். பாருங்க, அது மாத்திரமல்ல, தானியேலுடைய வாழ்க்கையை நீங்க பார்த்தீங்கன்னா, தானியேல் மறைப்பொருள்கள் வெளிப்படுத்தப்பட ஜெபித்தான். இங்க இன்னொரு சிக்கல் வருது. ராஜா ஒரு சொப்பனம் கண்டிருக்கிறார், அந்த சொப்பனம் அவரை கலங்க பண்ணி இருக்கிறது. அப்ப கூப்பிடுறார், தேசத்தில் இருக்கிற கல்தேயர், சோசியக்காரங்க, குறி சொல்ற ஆட்கள், ஞானிகள் எல்லாரையும் கூப்பிடுறாரு. அதில் தானியேலும் ஒருவனா நிற்கிறான். சோத்திரம். ராஜா சொல்றாரு, இந்த மாதிரி ஒரு சொப்பனம் கண்டு, அந்த சொப்பனம் என்னை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது, நீங்கள் என்ன பண்ணுங்க, அந்த சொப்பனத்துக்கு விளக்கம் கொடுக்கணும் அப்படின்னு. உடனே எல்லாம் கேட்டாங்க, அந்த சொப்பனத்தை சொல்லுங்கன்றாங்க. ராஜா சொல்றாரு, அந்த சொப்பனம் எனக்கு மறந்து போச்சு, சொப்பனத்தையும் நீங்கள் சொல்லணும், அதன் விளக்கத்தையும் நீங்கள் சொல்லணும் அப்படின்னு ஒரு பெரிய டாஸ்க்கை கொடுக்குறாரு. அவனும் விழி பிதுங்கி போய் நிற்கிறான். சொப்பனத்தை சொன்னாலாச்சும் ஏதாவது நம்ம விளக்கம் கொடுக்கலாம், சொப்பனமும் தெரியலன்றாரு. அந்த சொப்பனம் அவரை கலங்க வச்சதுன்றாரு. அந்த சொப்பனத்தையும் நீங்கள் வெளியே சொல்லி சோத்திரம் அதனுடைய விளக்கத்தையும் சொல்லணும், இல்லாட்டா நீங்கள் சிரசேதம் பண்ணப்படுவீங்க அப்படின்னு சொல்லும்போது தானியேல் எடுத்த ஸ்டாண்டே உடனே மறைப்பொருள்கள் வெளிப்படுத்தப்பட அவன் ஜெபிக்கிறான். சில நேரம் நம்முடைய வாழ்க்கையில் நாளைக்கு என்ன நடக்கும்,
அடுத்த நாள் என்ன நடக்கும் சிலருக்கு நமக்கு தெரியாது. மறைந்திருக்கிற சில காரியங்கள் வெளிப்படணும்னா அதற்கு ஜபம்தான். வாய திறந்து ஜபம்தான். ஜபம், மறை பொருள்கள் வெளிப்பட ஜபம். ஹல்லேலூயா. சில நேரத்தில் ஆண்டவரே நாங்க என்ன செய்யணும் ஏது செய்யணும் நமக்கு தெரியாது. கர்த்தர்ட்ட கேட்கணும். அது வெளிப்பட அது ஆண்டவர்ட்ட கேட்கணும். தானியேல் என்ன ஜெபம் பண்ண பாருங்க. தானியேல் 2:17 2:19. பின்பு தானியேல் தன் வீட்டுக்கு போய் இந்த மறைப்பொருள்களை குறித்து பாருங்க. மறைப்பொருள் அந்த வேர்டை ரொம்ப முறிச்சு, அது மறைந்திருக்கிற ஒரு பொருள். ஆனா அந்த பொருள் வெளிப்படப்படணும். அவர் என்ன பண்றாரு? பரலோகத்தின் தேவனை நோக்கி போய் முட்டி போட்டு ஜெபம் பண்றாரு. ஆண்டவரே, அந்த ராஜா கண்ட சொப்பனம் என்னப்பா எங்களுக்கு தெரியலையே, அந்த விளக்கம் தெரியலையே, எங்களுக்கு தெரியாத ஒண்ணு ஆண்டவரே. ஆனா அத ராஜா சொல்லணும்னு சொல்றாரு. நான் யார்கிட்ட போய் உதவி கேட்பேன்? உங்களை தவிர எனக்கு யார் அதை சொல்லுவா? அவன் ஜெபம் பண்றான். 19ஆம் வசனம் சொல்லுது, பின்பு ராக்காலத்தில் தரிசனத்தில் தானியேலுக்கு மறைப்பொருள் வெளிப்படுத்தப்பட்டது. கைதட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஜெபம் வெளிப்படுத்தும். மறைந்திருக்கிறவைகளை உனக்கு வெளியே கொண்டு வரும். எதை உனக்கு சொல்லணுமோ அதை உனக்கு வெளிக்காண்பிக்கும். இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், உங்களுடைய குடும்பத்தை குறித்து தேவன் வச்சிருக்கிற திட்டம் மறைபொருளா இருக்கலாம். என் பிள்ளை குறித்து என்ன, என் வாழ்க்கை குறித்து என்ன ஆண்டவரே அப்படின்னு நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னா கர்த்தர் ஜெபத்தின் வழியாக இன்னென்ன காரியம் இப்படி இப்படி இதை இன்ன விதமா செய்யன்னு கர்த்தர் தான் உங்களுக்கு சொல்வாரு. சும்மா காட்டியும் ஜெபிக்காம போயிட்டேன், எந்த தீர்க்கதரிசியாவது குறி சொல்வார்னு போயிட்டு உட்காந்து எங்களை பற்றி ஏதாவது சொல்கிறாரா ஆண்டவர்னு அப்படி போயிட்டு போன ஈனத்தனமாக போய் நிற்காதீங்க. நீ முதல்ல ஜெபம் பண்ணு. பெந்தேகோஸ்தே ஜீவியம் என்பது, ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது குறி கேட்கிற ஜீவியம் கிடையாது. கிளிசோசியம் எலிசோசியன்ற மாதிரிலாம் கிடையாது. சோத்தரிக்கணும். எங்கேயாவது ஒரு ஊழியக்காரன்ட்ட போய் நிற்கிறது, எங்களை குறித்து ஏதாவது தெரியுதா அப்படின்னு கேட்கறது, இதெல்லாம் அசிங்கம். தோத்திரம். என்கிட்ட ஒருத்தர் அப்படி தான் கேட்டார். வீட்டில் போய் அவ்வளோ ரெஸ்பான்ஸாக நான் ஜெபம் பண்ணேன். ஜெபம் பண்ணி முடித்தா அவர் கேட்குறாரு, ஏதாவது காட்டினாரா உங்களுக்கு அப்படின்னா. தத்துறோம், உங்களுக்கு வெளிப்பாடு இருக்குமா பாஸ்டர் அப்படின்னு கேட்டார். எனக்கு உள்பாடு பெரும்பாடாக இருக்குது. அது என்ன வெளிப்பாடு? நிறைய பேர் அப்படி, அவன் ஜெபம் பண்ணவும் மாட்டான், ஏசுனா இருக்கான், அவனுக்கு சம்மந்தம் இருக்காது. இங்கே உட்காந்து கிளி சோசியக்காரங்கிட்ட மந்திரவாதி கிட்ட உட்காந்துக்கிற மாதிரி சோத்திரம் ஏதாவது வெளிப்படுத்தல் இருக்குதா அப்படின்னு. அருமையான தேவனுடைய பிள்ளைய நான் சொல்றேன், நீ ஜெபம் பண்ணு. சோத்தரிக்கிறோம், நீ ஜெபம் பண்ணு. இன்னொருவனுக்கு கர்த்தர் அதை காட்டுறாருன்னா உனக்கும் அதை காண்பிப்பான். நீ ஜெபம் பண்ணு, உணர்த்துவா. ஹல்லேலூயா. அப்போ ஜெபம் பண்றார் பாருங்க. அப்ப ஜெபிக்கும் பொழுது அது வெளிப்படுத்தப்பட்டது. எவ்வளவு பெரிய வார்த்தை பாருங்க. அப்போ எதுவானாலும் அவர் ஜெபம் பண்றார். ஜெபத்தையே நம்பி நிற்கிறார். சோதரர், இன்றைக்கு இந்த கால வேளையில நான் என்ன செய்யணும்னு தெரியலன்னு நீ கலங்கி நிற்கிற சகோதரனே, சகோதரியே, உனக்கு வெளிப்படுத்தல கொடுக்கிறவர், மறைவா இருக்கிற ஒன்றை வெளிப்படுத்தினா தானியேலை போல நீ ஜெபிக்கணும். தானியேலுடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா அவன் உபவாசம் பண்ணி ஜெபிக்கிறான். அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக சோதரிக்கிறோம், மன்றாடி ஜெபிக்கிற ஒரு தானியேலை பார்க்கிறோம். 70 வருஷம் இஸ்ரவேலர்கள் சோதரிக்கிறோம், யூத ஜனங்கள் பாபிலோன் அடிமைப்பட்டு கிடக்கிறாங்களே, அந்த ஜனங்களை விடுவியும் என்று சொல்லி ஜனத்தின் விடுதலைக்காக 70 வருஷ பிரச்சனை. எத்தனை வருஷ பிரச்சனை? 70 வருஷ பிரச்சனைய தானியேலின் ஜெபம் முடிவுக்கு கொண்டு வந்தது. கைதட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அதை குறித்து தானியேல் 9:3 இப்படி சொல்லுகிறது, நான் உபவாசம் பண்ணி ரெட்டிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து தேவனாகிய ஆண்டவரை ஜபத்தினாலும் விண்ணப்பங்களினாலும் தேட என் முகத்தை அவருக்கு நேராக்கி. நீங்க தொடர்ந்து வீட்டில் போய் வாசி பார்த்தீங்கன்னா பாவங்களை அறிக்கை செய்து ஜெபம் பண்ணி, எங்க குற்றங்கள் குறைகளை மன்னிங்க ஐயா, எங்க ஜப குறைவு, எங்க வேத வாசிப்பு குறைவு, எங்க பரிசுத்த குறைவினால் நாங்கள் 70 வருஷம் இந்த அந்நிய தேசத்துல சிறைப்பட்டு போயிட்டோம், எங்களுக்கு எங்க சிறையிருப்ப மாத்துங்க, எங்களுக்கு ஒரு விடுதலையை தாங்கன்னு சொல்லி அவன் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணினான். 70ஆம் வருஷம் சிறையிருப்ப மாறினது. ஹல்லேலூயா. உங்க பிரச்சனை 20 வருஷம் பிரச்சனையா இருக்கலாம், 30 வருஷம் பிரச்சனையா இருக்கலாம், 40 வருஷம் பிரச்சனையா இருக்கலாம், 5 வருஷம் பிரச்சனையா இருக்கலாம். எத்தனை வருஷம் பிரச்சனை ஆனாலும் நீ உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணா கர்த்தர் அந்த பிரச்சனையை மாற்றுவா. ஹல்லேலூயா.
ஏனென்றால் மத்தேயு 17:21 சொல்லுகிறது, இந்த ஜாதி பிசாசு ஜபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி மற்ற எவ்விதத்திலும் புறப்பட்டு போகாது. சில காரியங்களுக்கு உபவாச ஜபம் ரொம்ப முக்கியம். சில பிரச்சனைகள் ரொம்ப டிஃபிகல்ட்டான காரியங்களுக்கு ரொம்ப காலமாய் நிலைத்து நிற்கிற ஒரு பிரச்சனைகள் தீர்க்கப்பட வேண்டுமானால் கர்த்தர் சொல்ல, இந்த மாதிரியான பிரச்சனைக்கு உபவாச ஜபம் ரொம்ப முக்கியம்னு சொல்றார். இயேசுவே அதை சொல்லி கொடுத்தார் சீஷர்களுக்கு. ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் உபவாசித்து ஜபிக்கிற பழக்கமே கிடையாது. எந்நேரமும் சாப்பாடு தான். ஒரு வேளை கூட சாப்பிடாம இருக்க முடியாது. வயிறு குயின்னு சத்தம் கேட்குதான். தோத்திரம். ஒரு பிரதர் சொன்னார், ஒரு வேளை கூட என்னால் சாப்பிடாம இருக்க முடியாது பாஸ்டர், வயிற்றுல கொய்யின்னு சத்தம் கேட்குது. நான் என்ன கொய்யின்னு கேட்டால் நீயும் கொய்யின்னு கற்று போ. தோத்திரம். அல்லேலூயா. ஒரு வேளை சாப்பாட்டை ஒதுக்கி ஜெபம் பண்ண முடியல. உபவாச ஜெபம் சில பிரச்சனைகளை உனக்கு சில சிறையிருப்புகளை மாற்றும். ஆமென்னு சொல்லுங்க. ஜான் வெஸ்லி என்கிற ஒரு ஊழியர் சொல்கிறாரு, ஜெபிக்காத கிறிஸ்தவர்களைப் போலவே உபவாசிக்காத கிறிஸ்தவர்களும் பரலோக பாதையில் செல்லாதவர்களேன்னு சொல்றாரு. சோதரர், இந்த வார்த்தை புரிதா பாருங்க. ஜெபிக்காத கிறிஸ்தவர்களைப் போலவே உபவாசிக்காத கிறிஸ்தவர்களும் பரலோக பாதையில் செல்லாதவர்களே. ஒரு தேவனுடைய பிள்ளை ஜெபம் பண்ணல, அதே போல உபவாசிக்கல அப்படின்னா அவங்க கர்த்தருடைய பாதையில போகாத கிறிஸ்தவர்கள். அவங்க ரூட் ராங் ரூட்டா இருக்கு. உங்க ரூட் எந்த ரூட்ல போகுதுன்னு கொஞ்சம் பாருங்க. சோத்திரம். ஸ்ட்ரைட்டான ரூட்ல, சரியான ரூட்ல போறீங்கன்னா கட்டாயம் உங்களுக்குள்ள உபவாச ஜெபம் இருக்கும். குடும்பமாக தனிப்பட்ட விதத்தில் ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து நீங்க என்ன பண்ணணும்? ஜெபம் பண்ணணும். தானியேல் ஜெபிக்கிற ஒரு மனிதன். தானியேலோ வென்றால் ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். அதனால தான் சிங்கக்கவி போன்ற பிரச்சனையில் அவன் ஜெயம் எடுத்தான். அவன் காரியம் ஜெயமா இருந்தது. தரிவியின் காலத்திலும் கோரேசின் காலத்திலும் தானியேலின் காரியமோ ஜெயமா இருந்தது. காரணம் தானியேலின் ஜெபம். ஹல்லேலூயா. யார் வேணாலும், கோரேசா இருக்கட்டும், பெல்சாஷாரா இருக்கட்டும், நேபுகாத்நேச்சாரா இருக்கட்டும், தரியா இருக்கட்டும், எவர் வேணாலும் இருக்கட்டும், நீ ஜெபிப்பாயானால் உன் காரியத்தை கர்த்தர் ஜெயமாக்குவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப தானியேலை போல நீங்களும் நானும் ஜெபிக்கணும். அப்போ நம்ம என்ன சத்தியத்தை சிந்திச்சுட்டு வரோம்னா, நீங்கள் ஜெபிக்கணும். ஜெபத்தில் 3 அம்சம் இருக்கு. அதில் ஒன்று தான் நம்ம தியானிச்சுட்டு இருக்கிறோம். உங்களுக்காக நீங்கள் என்ன பண்ணணும்? ஜெபிக்கணும். 2வது நான் உங்களிடத்தில் சொல்லியிருக்கிறேன், இந்த உங்களுக்காக ஜெபிக்கிற 5வது பாயிண்ட்டை தான் அநேக வாரமாக நம்ம தியானிக்கிறோம். உங்கள் குடும்பத்துக்காக என்ன பண்ணுங்க? ஜெபம் பண்ணுங்க. எஸ்றா 8:21 சொல்லுகிறது, அப்பொழுது நாங்கள் எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை தாழ்த்துகிறதற்கும் எங்களுக்காகவும் எங்கள் பிள்ளைகளுக்காகவும் நாங்கள் உபவாசத்தை கூறினோம். பார்த்தீங்களா, இங்கேயும் உபவாசம் வருது. பார்த்தீங்களா, உபவாசித்து குடும்பத்துக்காக ஜெபிக்கிறார்கள். லூக்கா 23ஆம் அதிகாரம் 27 28 வரைக்கும் நீங்க வாசி பார்த்தீங்கன்னா, அங்க இயேசு சிலுவையை சுமந்து கொண்டே ஒரு காரியத்தை சொல்றாரு. சோதரிக்கிறோம். அழுகிற ஸ்திரீகள் அவர்களுக்கு பின்னாக சென்றார்கள். 28 இப்படி சொல்லுகிறது, இயேசு அவளை முகமாய் திரும்பி, எருசலேமின் குமாரத்திகளை, நீங்கள் எனக்காக அழாமல் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள், ஜெபியுங்கள் என்கிறார். நம்முடைய குடும்பம் ரொம்ப முக்கியம். குடும்பம் சரியில்லைன்னா அந்த காரியமே ஒரு மாதிரி ஆயிடும். குடும்பம் ரொம்ப முக்கியம். தேவன் தந்த குடும்பம், அந்த குடும்பம் நிலைச்சு நிற்கிறதுக்கு ஜெபம் அவசியம். அல்லேலூயா. அப்போ எங்களுக்காகனா கணவன் மனைவி, எங்கள் பிள்ளைகளுக்காகனா உங்கள் மூலமாய் கர்த்தர் தந்த சுதந்திரங்கள், அதுக்காக ஜெபம் பண்ணணும். நம்ம இந்த குடும்பத்தின் ஆசீர்வாதத்திற்காக இதுவரைக்கும் ஒரு 4 பாயிண்ட் நம்ம பார்த்தோம். குடும்பத்தின் அஸ்திபாரம் இயேசுவின் வார்த்தையா இருக்கணும். அப்பதான் குடும்பம் ஆசீர்வாதம். குடும்பம் பழைய வம்சத்தை விட்டு இயேசுவின் வம்சத்துக்குள் வரணும். அடுத்தது, குடும்பம் தேவ சபையோடு என்ன செய்யணும்? ஐக்கியப்பட்டுக்கணும். போன வாரம் என்ன பார்த்தோம்? குடும்பம் ஜெபத்தையே என்ன படுத்தணும்? முக்கியப்படுத்தணும். இன்னைக்கு நான் சொல்லுகிறேன், 5வது காரியம், குடும்பம் ஆவிக்குரிய பலனோடு கூட இருக்க ஜெபிக்கணும். உங்க குடும்பம் நிலைச்சு நிக்கணும்னா அதற்கு ஆவிக்குரிய பலன் அந்த குடும்பத்துக்கு இருக்கணும். தேவ பலன் இல்லைன்னா குடும்பம் கீழே விழுந்துரும். ஜெபம் எதுக்காக குடும்பத்துக்காக ஜெபிக்கணும்னா, ஜெபிக்க தான் பலன். அப்பதான் அந்த குடும்பம் நிலைச்சு நிற்கும். சோத்திரம். அல்லேலூயா.
பாருங்க 2 சாமுவேல் 3:1 அதுக்கு ஆதாரமாக. சவுலின் குடும்பத்துக்கும் தாவீதின் குடும்பத்திற்கும் நெடுநாள் யுத்தம் நடந்தது. தாவீது வர வர பலத்தான், சவுலின் குடும்பத்தாரோ வர வர பலவீனப்பட்டார்கள். வார்த்தையை கவனிங்க. சவுலின் குடும்பம் வர வர பலவீனப்பட்டு போனார்கள். தாவீது வர வர பலத்தான். கர்த்தருக்கு சித்தமான செய்தி இந்த வாரத்திலும் வருகிற வாரத்திலும் உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். பாருங்க 2 குடும்பம் இங்கே சொல்லப்படுகிறது. சவுலின் குடும்பம், தாவீதின் குடும்பம். சவுலின் குடும்பம் வர வர பலவீனப்பட்டு போகிறார்கள். தாவீதின் குடும்பம் வர வர பலப்பட்டு கொண்டே போகிறார்கள். தாவீதும் சவுலும் 2 பேருமே சாமுவேல் தீர்க்கதரிசியினால் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். 2 பேருமே இஸ்ரவேலை 40 வருஷம் ஆட்சி செய்திருக்கிறார்கள். 2 பேருமே ராஜ்யத்தினுடைய பின்னணி இல்லாமல் கர்த்தரை 2 பேருமே ராஜாவாக கொண்டு வந்தார்தான். 2 பேருக்குள்ள நிறைய ஒற்றுமைகள் இருக்கிறது. ஆனால் வேற்றுமை என்னவென்றால் தாவீதின் குடும்பம் வர வர பலத்து கொண்டே போகிறது. சவுலின் குடும்பம் வர வர பலவீனப்பட்டு கொண்டே போகிறது. சோதரிக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு உங்க குடும்பம் வர வர பலத்து கொண்டே போகிறதா, அல்லாவிட்டால் உங்கள் குடும்பம் வர வர பலவீனப்பட்டு கொண்டே போகிறதா என்று பாருங்கள். உங்கள் குடும்ப நிலை என்ன? அதற்கு காரணம் சவுலை நீங்க அவன் ஜெபம் பண்ணினான் என்றோ கர்த்தரை தேடினான் என்றோ நிறைய வசனங்களை நீங்கள் பார்க்கவே முடியாது. ஆனால் தாவீதினுடைய வாழ்க்கையிலே ஜெபத்தை பல இடங்களில் பார்க்கலாம். பாட்டு பாடி ஆராதிக்கிற அந்த ஆராதனைகளை நீங்கள் பார்க்கலாம். கர்த்தரை தனக்கு முன்னாக வைத்த தாவீதை பார்க்கலாம். ஆகவே அவன் குடும்பம் பலப்பட்டு கொண்டே வருகிறது. ஹல்லேலூயா. ஜெபிக்காத சவுலின் குடும்பம் பலவீனப்பட்டு கொண்டே போகிறது. இன்றைக்கு உங்களுடைய நிலைமை என்ன? எல்லாம் சொல்லுங்க. தாவீது வர வர பலத்து கொண்டே இருந்தான். சவுல் வர வர பலவீனப்பட்டு கொண்டே போனான். ஹல்லேலூயா. சோத்திரிக்கிறோம். சவுல்கிட்ட ஜபம் இல்லை, தாவீது கிட்ட ஜபம் இருக்கு. அவ்வளவுதான். பலம் ரொம்ப முக்கியம். ஆவிக்குரிய பலம் நமக்கு இருக்கணும். ஆமென்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. பலம் இல்லாம ஒன்றும் செய்ய முடியாது. சிம்சன் குடும்பம் ஏன் கீழே வந்து செய்யுமா? அவன் ஆவிக்குரிய பலன் அவன் இழந்து போனான். உன் மகா பலன் எதனால் உண்டாயிருக்கிறது என்று அந்த தெளிலால் கேட்டபோது அவன் எல்லாத்தையும் வெளிப்படுத்தினான். பைபிள் சொல்லுகிறது, அவன் பலவீனப்பட்டு சிறுமைப்பட தொடங்கினான். ஆவிக்குரிய பலன் போச்சுன்னா சிறுமைப்பட தொடங்குவோம். வாழ்க்கை குறுகி போயிடும். பிரதர் சிஸ்டர், எதுக்காக ஒரு குடும்பம் ஜெபம் பண்ணணும்? ஏன் குடும்ப ஜெபம் தேவை தெரியுமா? என் குடும்பத்துக்கு தேவ பலன் உண்டாயிருக்க சத்ருவின் மோதல்கள், பிசாசின் அந்தரங்க கிரியைகள் என் குடும்பத்திற்கு விரோதமாக எழும்பினாலும் என் குடும்பம் பலனா இருந்தா தான் அதை ஜெயிக்க முடியும். இல்லைன்னா பிசாசு தட்டி தூக்குவான் உன் குடும்பத்தை. ஜெபம் அவன் தட்டி தூக்குவான் உன் குடும்பத்தை. ஜெபம் பண்ணி உன் குடும்பத்தை ஸ்ட்ரென்தன் பண்ணணும். சில ஆள்லாம் அப்படியே ஊர் சுத்துறது, ஜெபிக்கிறதே இல்லை, சர்ச்சுக்கு வர்றது கிடையாது, அப்படியே வேலைக்கு போகிறது, அப்படியே சோத்திரம் தோத்திரம்னு படுத்துக்கிறது, மேலாந்துக்கிறது. அப்படியே காலைல எழுந்து இப்படி நெட்டுக்குன்னு தோத்திரம் தோத்திரம் ஊத்த வாயோட தோத்திரம் தோத்திரம். அவன் அதோட ஆண்டவர் ஆத்திரம் ஆத்திரம் தான் உன்னை பார்ப்பார். ஜெபிக்கிற ஆளு குடும்பத்தில் இல்லை. நீங்க நிறைய பேர் ஜெபிக்கிற அம்மா அப்பா இல்லை. இப்போ எனக்கே ரொம்ப பயம்தான். சில நேரத்தில் நான் அசால்ட்டாக இருந்தாலும் அம்மா ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அது பலனா இருந்துச்சு. இப்போ அவங்க இல்லைல்ல. இப்போ நான் என்ன பண்ணணும்? அந்த இடத்துக்கு நான் உட்காரணும். அல்லேலூயா. நான் எவ்வளோ ஆட்டம் காட்டியிருப்பேன். ஜெபம் பண்ணுறான்னா அவங்க முக்காடை போட்டு தோத்திரம்னு ஆரம்பிச்சிருப்பாங்க. ஆனால் இப்போ ஜெபிக்கிற அந்த ஆள் இல்லை. இப்போ சுமை ஏன் தள்ள விழுது. பிள்ளைகள் விளையாட்டாக இருப்பாங்க, மற்றவங்க விளையாட்டாக இருப்பாங்க. இப்போ என்ன பண்ணும்? அதை நான் ரெஸ்பான்ஸ் எடுக்கணும். நான் முட்டியை போடணும். ஊழியத்துக்கு போகிறேன், அங்கே போகிறேன், இங்கே போகிறேன்ட்டு நீங்கள் பார்த்துங்கன்னா அவ்வளோதான், குடும்பம் கீழே போயிடும். தோத்துறேன். ஜெபம் பண்ணணும். இன்றைக்கி நான் சொல்கிறேன் பிரதர், நீங்கள் ஜெபம் பண்ணாதான் குடும்பத்துக்குள்ள ஒரு பலன் இருக்கும். எது வந்தாலும் உங்கள் குடும்பம் கீழே விழாது. பெரும் புயல், பெருங்காற்று, ஹல்லேலூயா, எது வந்தாலும் உங்க வீடு கீழே விழாம இருக்குன்னா உங்க குடும்பம் பலப்பட்டு கொண்டே இருக்கணும்.
ஆமென்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. அதுதான் 84வது சங்கீதம் சொல்லப்படுகிறது. பெலன் ரொம்ப முக்கியம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆவிக்குரிய வாழ்க்கையில ரொம்ப முக்கியம். சோத்திரிக்கிறோம் பெலன். சோத்திரம். அதுதான் எபேசியர் 6:10 சொல்லுது, கடைசியாய் சகோதரரே, கர்த்தரிலும் சத்துவத்தின் வல்லமையில் என்ன படுங்க? பலப்படுங்க, பலப்படுங்க, பலப்படுங்கன்ற. குடும்பம் பலப்படணும், விசுவாசி பலப்படணும், உங்களுடைய பிள்ளைகள் பலனா இருக்கணும். சோதனைகள் நிறைந்த உலகத்தில் வாழ்றாங்க பிள்ளைகள். பிசாசு ஏதோ ஒரு விதத்தில் கவர்ந்து கொண்டு போக பார்க்குறான். பிள்ளைகள் பலனா இருந்தா தான் நம்ம ஜெயிக்க முடியும். அதான் பைபிள் சொல்லுகிறது, சிலுவை பற்றி உபதேச கெட்டுப்பொருளுக்கு பைத்தியமா இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனா இருக்கிறது, எதையும் ஜெயிக்க. தானியேல் 12:7 ரொம்ப முக்கியமான வசனம் இது. பரிசுத்த ஜனங்களின் வல்லமை சிதறடித்தல். இந்த கடைசி காலத்திலே தேவ ஜனத்தினுடைய பலத்தை சிதறடிக்கும்படி பிசாசு கங்கணம் கட்டி சுத்தி திரியிறான். அன்னைக்கு சிம்சோனை மட்டும் கேட்கல, இன்னைக்கு ஒவ்வொருவரையும் பார்க்கிறான். அவங்க பலன் எங்க இருக்குன்னு அவன் தேடுறான். பலன் சிதறடிச்சிட்டா உங்க குடும்பத்துக்குள்ள அவன் வந்து ஃபுல்லா ஆக்கிரமிச்சுக்குவான். அந்தி கிறிஸ்து எப்பொழுது வெளிப்படுவான் தெரியுமா? அந்த பூமிக்கு எப்போ வருவானா? பரிசுத்த ஜனங்களின் வல்லமை சிதறடித்தல் முடிவு பெறும்போது இவைகள் எல்லாம் உபத்திரவ காலம், மகா உபத்திரவ காலம் எப்போ வரப்போகுதுன்னா அந்த வல்லமைக்கு அப்புறம் உள்ள வந்துடும். அவன் வந்து உள்ள டேக் எடுத்துக்குவான். உன் குடும்பத்தில் சாத்தான் உள்ள நுழையாம இருக்குன்னா உன் குடும்பத்திற்குள்ள இருக்கிற வல்லமை சிதறடிக்காதபடிக்கு அந்த வல்லமை நிலைத்து நிற்கணும். ஆமென்னு சொல்லுங்க. பலன் எல்லாம் சொல்லுங்க. என்னுடைய ஆவிக்குரிய பலன் என் குடும்பத்துக்கு தேவை. ஹல்லேலூயா. அதனால தான் லூக்கா 24:49 சொன்னார், உன்னதத்தில் இருந்து வரும் பலனால் நீங்கள் தரிப்பிக்கப்படும் வரை எருசலேமை விட்டு போகாத. நீ பலன் இல்லாம வெளியே போனா கீழே விழுந்து வேண்டிய சூழ்நிலை வந்துடும். அதுதான் கூவரன், நான் கத்தன, நான் ஜோமனுப்பா ஜோமனுப்பான்னா ஜோமனை தான் சார் குடும்பத்துக்கு ஸ்ட்ரென்த்து. சில நேரம் நம்ம சபையோடு ஏன் ஜெபிக்கணும்னா சில மக்களுக்கு சோர்வு ஆவி இருக்கும். அந்த ஜெபிக்கிற அந்த ஆட்களோடு சேர்ந்துட்டா நமக்கு கொஞ்சம் அப்படியே அந்த 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 நெருப்பு நம்மளையும் பற்றி பிடிக்கும். அதுக்கு தான் கட்ட சபையில கொத்தர் கொண்டு வந்து வச்சிருக்கிறேன். அல்லேலூயா. ஆமா. உங்க குடும்பம் எப்படி இருக்கு? 1 கொரிந்தியர் 4:20 இப்படி சொல்லுகிறது, தேவனுடைய ராஜ்யம் பேச்சில் அல்ல பலத்தில் உண்டாயிருக்கிறது. பலம். இன்னைக்கு குடும்பத்தை நிறைய பேச்சு தான். அந்த கதை இந்த கதை பேசிக்கினே இருக்குது. பேசி பேசியே நிறைய குடும்பம் கீழே விழுந்து போச்சு. அந்த அவன் கதை, இவன் கதை, எதிர் வீட்டு கதை, பக்கத்து வீட்டு கதை, சபைக்கு வந்தா அந்த சிஸ்டர் கதை, இந்த பிரதர் கதை, பேசிக்கினே இருக்கிறது. எந்த நேரமும் பேச்சு தான். ஜபமே இல்லை. பைபிள் சொல்லுகிற தேவனுடைய ராஜ்யம் பேசுறது இல்ல, பலம். அதான் அந்த ஜப பலம். ஹல்லேலூயா. கெத்செமனே தோட்டத்தில் இயேசு ஜபம் பண்ணினார். வானத்து தூதர்கள் வந்து அவரை பலப்படுத்தினார்கள். ஜபம் தான் பலன். ஹல்லேலூயா. அந்த பலத்துல தான் ஆண்டவர் அந்த கல்வாரி பாடுகள் அவ்வளவு தாங்கினார். பலம் இல்லைன்னா ஒரு பாடுகளை கூட இயேசு தாங்கியிருக்க முடியாது. இயேசு நமக்கு உங்களுக்கு ரோல் மாடலா இருக்கிறார். அதான் இயேசு சொன்னார், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவா உண்டு, திடன் கொள்ளுங்கள். தேவ பலர் தான் ஜெயிக்க முடியும். அதுதான் கெத்செமனே தோட்டத்தில் ஜெபம் பண்ணாரு. பலப்படுத்தி பரலோகம் அவரை பலப்படுத்திச்சு. அப்ப தேவராஜ்ய பலத்தில் இருக்குது. பேசிக்கிட்டு இருக்க கூடாது. பேச்ச குறைங்க, ஜபத்தை அதிகப்படுத்துங்க. ஹல்லேலூயா. பேசுறதுனால ஒன்றும் குடும்பம் மாற போறது இல்லை. நீ ஜெபிக்கிற ஜபம் உன் குடும்பத்தை பலப்படுத்தும், உன் மனைவியை பலப்படுத்தும், பிள்ளைகளை பலப்படுத்தும். ஹல்லேலூயா. சில நாட்கள் வாய் பேச்சு தான். வாய் சக்கரை ஆனா கை கொக்கரை. தோத்திரம். வாய் வாழைப்பழம், கை கருணக்கிழங்கு. தோத்திரம். ஹல்லேலூயா. வாயிலே வடை சுடுவான் நம்பாளுன்னு சொல்லுவாங்க. ஆனால் செயல்பாடு ஒன்றும் இல்லை. முட்டி போட்டு ஜெபிக்கிற அனுபவம் கிடையாது. ஜெபம் பண்ணலான்னா பேசிக்கினே அது வரைக்கும் பேசியிருந்தவன் போயிடுவான், வண்டி எடுத்துன்னு போயிடுவான்.
சில ஆட்கள் பிரேயருக்கே வரதில்லை. அதெல்லாம் ஞாயிற்றுக்கிழமை செய்தி ஒன்று போதும் போ. ஜபத்துக்கு வர பொண்டாட்டியை கூட வர விட மாட்டான். தோத்திரம். இவனும் ஜபிக்க மாட்டான், மனைவியும் ஜபிக்க விட மாட்டான். அதெல்லாம் வேணாம், அதெல்லாம் வேணாம். தோத்திரம். எதெல்லாம் வேணாம்? எதெல்லாம் வேணாம் சார்? எது வேணாம்? நீ ஜபத்தை வேணாம், ஜப கூட்டத்தில் கலந்து கொள்றத வேணான்னு ஒரு புருஷனோ ஒரு மனைவியோ சொல்லுவானால் அது கர்த்தரையே வருத்தப்படுத்துகிற செயல். சொல்லிட்டேன். நீ யாரா வேணாலும் இரு, ஜபத்துக்கு தடையை ஏற்படுத்தாத. ஏன்னா நீ சம்பாதிக்கிற சம்பாத்தியமா வருமானமா உன் குடும்பத்தை நிறுத்த போறதில்ல, ஜபம்தான் உன் குடும்பத்தை கட்டுகிறது. ஹல்லேலூயா. ஜபம். யோசுவா 14:11 என்ன சொல்லுது பாருங்கள். மோசே என்னை அனுப்புகிற நாளில் எனக்கு இருந்த அந்த பலன் இந்நாள் வரைக்கும் இருக்கிறது. அப்பொழுது எனக்கு இருந்த பலன் இப்பொழுது எனக்கு இருக்கிறது. காலை இப்படி ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்களா? அப்ப இருந்த பலன் இப்போவும் என்கிட்ட இருக்கு. ஐ மெயின்டைன் த ஸ்ட்ரென்த் ஆஃப் காட். நான் தேவனுடைய பலனை பாதுகாத்து கொண்டு வருகிறேன். எல்லா சபையா சொல்லுங்க, தேவ பலனை நாங்கள் பாதுகாத்து கொள்ள வேண்டும். எங்க குடும்பத்தின் பலனை நாங்கள் பாதுகாத்து கொள்ள வேண்டும். சவுலின் குடும்பம் இழந்தது போல, தேவ பலத்தை இழந்தது போல என் குடும்பம் தேவ பலத்தை இழக்க கூடாது. கையை தட்டி என் பலன், தேவ பலம் என் குடும்பத்தை விட்டு வெளியேறக்கூடாது. அதை பாதுகாத்து வச்சுக்கணும். உபாகமம் 34:7 இது மோசே குறித்து சொல்லும் வார்த்தை. மோசே மரிக்கும் போது 120 வயதா இருந்தான். ஆனா முக்கிய வேர்டு, அவன் பலன் குறையல. வயசு 120, ஆனா என்ன குறையல? பாருங்க, காலேப் சொல்றாரு, அப்போ எனக்கு 40, இப்போ எனக்கு 84, ஆனா பலன் என்ன செய்யல? குறையல. இங்க மோசே சொல்றாரு 120 வயசு தான், ஆனா எது குறையல? பலன் குறையல. காரணம் ஜபம் குறையல, பலன் குறையல. ஜபம் குறையலன்னா பலன் குறையாது. ஜபம் எங்க இருக்கோ அங்க பலன் இருக்கும். பாருங்க, ஒருவேளை தோல் சுருங்கி போகலாம், சதை கொஞ்சம் தளர்ந்து போகலாம், சோத்திரிக்கிறோம் பசி கொஞ்சம் எடுக்காம போகலாம். அது வயசாக அதெல்லாம் வரதான் செய்யும். ஆனா நான் சொல்றது ஆவிக்குரிய பலனை பேசுறேன். அது குறைய விடவே கூடாது. ஜெபித்தத ஏத்திக்கிட்டே இருக்கணும். ஹல்லேலூயா. ஜெபிக்க பலன். சோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. 2 கொரிந்தியர் 1:8 சொல்லுகிறது, பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்று போகத்தக்கதாக எங்கள் பலத்துக்கு மிஞ்சின அதிக பாரமான வருத்தம் எங்களுக்கு உண்டாயிற்று. இதுல பாருங்க, பலன் இல்லைன்னா வருத்தம் உண்டாயிடும். ஏன்னா சுமக்க முடியல, குடும்பத்தில் நிறைய பிரச்சனை வருது, நிறைய கஷ்டம் வருது. அந்த பிரதரால அந்த சிஸ்டரால அதை என்ன செய்ய முடியல? அந்த வருத்தத்தை சுமக்க முடியல, அப்படியே தள்ளாடுறாரு. ஏன்னா பலன் இல்லை. அவர் சொல்றாரு, எங்கள் பலத்துக்கு மிஞ்சின, எங்களுக்கு என் குடும்பத்தில் வர அந்த பிரச்சனையை தாங்கும் பலன் எங்க குடும்பத்தில் இல்லை. அதான் அங்க இருக்கிற விஷயம். இப்போ நான் கேட்கிறேன், இப்போ நம்முடைய ஆண்டவர் உன்னால தாங்க முடியாத ஒரு பிரச்சனையை கொடுத்து உன்னை இம்சப்படுத்துறவர் ஆண்டவர். இதனுடைய வசனத்தினுடைய அர்த்தம் என்னன்னா, நீ ரட்சிக்கப்பட்ட ரட்சிப்புக்கு இந்நேரம் உன் பலனை நீ கூட்டி இருக்கணும். இவர் பலனை கூட்டாததுனால வந்த பிரச்சனையை அவரால் என்ன செய்ய முடியல? தாங்க முடியல. அவர் ஜெபம் பண்ணி பலத்தை கூட்டி இருந்தார்னா அந்த பிரச்சனையை அவரால் சமாளிச்சிருக்க முடியும். பலனை கூட்டலாம் வீக் ஆயிடுவோம். அதுதான் சங்கீதம் 84:7 சொல்லுகிறது, அவர்கள் பலத்தின் மேல் என்ன அடைந்து. அப்போ ஒரு பலத்தின் மேல இன்னொரு பலனை நீ கூட்டணும். கூட்டனாதான் நீ சீயோனில் தேவ சந்நிதியில் வந்து காணப்படுவாய். எல்லாம் சொல்லுங்க, பலன்லே இருக்கக்கூடாது,
பலத்தின் மேல் பலனை கூட்ட வேண்டும். நீங்கள் 84:5 சொல்லுகிறது, உம்மில் பலன் கொள்ளுகிற மனுஷன் பாக்கியவான். கத்தட்ட பலன் கொண்டுகிட்டே இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. பலத்தினால் என்னை இடைக்காட்டி மான்களின் கால்களை போலாக்கி, பலத்தினால் என்னை இடைக்காட்டி மான்களின் கால்களை போலாக்கி, நீதியின் சால்வையை எனக்கு தந்து, நீதியின் சால்வையை எனக்கு தந்து, உயர்ஸ்தலத்தில் என்னை நிறுத்துகிறார். உயர்ஸ்தலத்தில் என்னை, நல்ல கைத்தட்டி, பலத்தினால் என்னை இடைக்காட்டி மான்களின், அல்லேலூயா, பலத்தினால் என்னை இடைக்காட்டி மான்களின் போலாக்கி, நீதியின் சால்வையை எனக்கு தந்து, நீதியின் எனக்கு தந்து, உயர்ஸ்தலத்தில் என்னை நிறுத்துகிறார். உயர்ஸ்தலத்தில் என்னை நிறுத்துகிறார். கர்த்தாவே என் பலனே, உம்மில் அன்பு கூர்ந்திடுவே. கர்த்தாவே என் பலனே, உம்மில் அன்பு கூர்ந்து, துருகமும் நீ கேடகம் நீ, ரட்சண்ய கோம்பும் அடைக்கலம் நீ. துருகமும் நீ கேடகம் நீ, ரட்சண்ய கொம்பும் அடைக்கலம் நீ. அல்லேலூயா. அப்போ பலனை கூட்டணும். இவர் பலனை கூட்டாதனால பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்று போகத்தக்கதாக எங்கள் பலத்துக்கு மிஞ்சின பாரமான வருத்தங்கள் உண்டாயிற்று. பலத்துக்கு மிஞ்சி ஒரு பிரச்சனை வருதுக்கு காரணம், உன் பலத்தை நீ இன்னும் இன்க்ரீஸ் பண்ணல, நீ இன்னும் பழைய பலத்திலேயே இருக்கிற. உன் பலனை நீ கூட்டணும். ஜெபம் பண்ணி கூட்டணும். ஏன்னா பிசாசு ஒவ்வொரு நாளும் உன்னை கீழே வைக்கிறது, உன் குடும்பத்தை கீழே தள்ளுறது, புது புது பிரச்சனையா உள்ள எடுத்துட்டு வருவான். அப்போ நீ புது புது பலனை நீ ஆண்டவர்ட்ட ஜெபம் பண்ணி நீ வாங்கிட்டே. அல்லேலூயா. நீதிமொழிகள் 24:10 சொல்லுது, ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகிற்று. ஒரு குடும்பம் சோர்ந்து போகுதுன்னா காரணம் உன் பலன் அங்கே கம்மியா இருக்குது. எல்லாம் சொல்லுங்க, சோர்வு எதனால் வருகிறது? என் பலன் குறைவதனால் சோர்வு வருகிறது. உங்க பலன் குறையாம இருந்தா சோர்வு வந்திருக்காது. டயர்டு எப்பங்க ஆகுது? ஒரு பொருளை தூக்கிட்டு போறோம், என்னமோ பண்றோம், அந்த பொருளை தூக்குறதுக்குரிய அந்த பலன் உடம்புல இல்லைன்னா டயர்ட் ஆயிடுறோம். ஆனா பொருள் எவ்வளோ பெரிதா இருந்தாலும் அதை தூக்குற பலன் நமக்குள்ள இன்னும் இருக்குன்னா நம்மளுடைய சரீரம் என்ன அடையாதுங்க? சோர்வு அடையாது. ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போறேன்னு சொல்வாயானால் உன் பலன் குறுகிருச்சு. பலன் குறுகுனா சோர்வு வந்துடும். ஆனா ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போக கூடாது. பைபிள் சொல்லுது, ஆபத்தில் நான் அவனோடு இருந்து தப்பிப்பேன்னு சொன்னாரே. ஆபத்து காலத்தில் உமது ஜெபத்தை கேட்பேன்னு சொன்னாரே. ஆபத்து நாளிலே சோத்திரம் அவர் என்னை விடுவிப்பேன்னு சொல்லி இருக்கிறாரே. ஹல்லேலூயா. அப்ப ஆபத்து நாளிலே கர்த்தர் உன் ஜெபத்தை கேட்பாராகனா, அப்போ உன் வாழ்க்கையில நீ ஜெபம் பண்ற ஒரு ஆளா இருப்பாயனால் ஆபத்து நாளிலும் நீ பலனோடு கூட இருப்பாய். பைபிள் சொல்லுது, ஆபத்து காலத்தில் அவர் அனுகூலமான துணையானவர். பூமி நிலை மாறினாலும், மலைகள் நடுச்சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும், அதன் பெருக்கினால் ஜனங்கள் பொங்கி எழுந்தாலும் நாங்கள் பயப்படும். கர்த்தர் எங்கள் நடுவில் இருக்கிறார். அதிகாலமே அவர் அதற்கு சகாயம் பண்ணுவார். அவர் யுத்தங்களை ஓய பண்ணுவார், வில்லை முறிப்பார், ரதங்களை நெருப்பினால் சுட்டரிப்பார். அல்லேலூயா. சோர்ந்து போக கூடாது. சோர்ந்து போகிறவர்களுக்கு பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவர்களுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. யார் பலன் குறுகுதோ
அவங்களுக்குள்ள ஒரு சோர்வு வந்துடும். ஆட்கள் பார்த்தீங்கன்னா சோர்வாகவே பேசுவாங்க. ஆமாம் பாஸ்டர் வரலாம், வரேன் பாஸ்டர் இன்னைக்கு வரல, வரேன் மனசு நினைப்பேன். ஜெபம் பண்ணி இப்போ என்னதான் ஆண்டவர் செஞ்சிட்டாரு. சில ஆள்லாம் அப்படியே சோர்ந்து போகிறதுக்கு காரணம் பலன் அங்கே இல்லை. பலன் இல்லாத காரணம் ஜபம் அங்கே இல்லை. ஏன்னா ஜபந்தான் உனக்குள்ள பலனை கொண்டு வரும். பலன் தான் உன் சோர்வுகளை மாற்றும். அல்லேலூயா. அப்போ உன் குடும்பம் சோர்ந்து போகாமல் இருக்கணும்னா, நீ சோர்ந்து போகாமல் இருக்கணும்னா அதற்கு என்ன தேவை? ஜபம். அப்போதான் அது பலனை உனக்கு கொண்டு வரும். ஆமென்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ பலனுக்கு 3 எழுத்து, ஜபத்துக்கு 3 எழுத்து. அந்த ஜபம் என்கிற 3 எழுத்து இருந்துச்சுன்னா பலன் என்கிற 3 எழுத்து உனக்கு வருது. ஏசாயா 40வது அதிகாரம் 29 31 வரைக்கும் பாருங்க. சோர்ந்து போகிறவருக்கு அவர் பலன் கொடுத்து, சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருகப்படுகிறார். இளைஞர்கள் இளைப்படைந்து சோர்ந்து போவாங்க, வாலிபர்களும் இடறி விழுவாங்க. ஆனால் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து செட்டைகளை அடித்து அவர்கள் எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும். நான் ஒரு காத்திருப்பு கூட்டத்தில் கூட சொல்ற, செட்டைகளை அடிக்கணும். ஒரு பறவை செட்டையை அடிச்சாதான் அது எழும்பும். அப்போ ஒரு பறவை செட்டையை அடிக்கணும். ஒரு பலன் தேவையா தேவையில்லையா? செட்டையை அடிக்கணும். செட்டையை அப்படியே குறுக்கி வச்சுக்கின்னு இருந்தால் ஒரு பறவை எப்படி பறக்கிறது? செட்டையை அடிக்கணும். இயேசுவின் நாமத்தில் செட்டையை அடிக்கணும். அவர் கொடுக்கிற பலத்தை கொண்டு செட்டையை அடிக்கணும். அல்லேலூயா. கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிற அந்த ஜெபமாகிய செட்டைய, வேத வசனமாகிய செட்டைய, பாடல் ஆராதனையாகிய செட்டைய, ஹல்லேலூயா, ஆராதனையாகிய செட்டைய, துதி ஸ்தோத்திரமாகிய செட்டைய அடித்து 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 பலம் பெறணும். ஹல்லேலூயா. செட்டை இல்லைன்னா ஆபத்து. வெளிப்படுத்தல் 12:14 சொல்லுது, அந்த பாம்பின் முகத்துக்கு விலகி. பாம்பு சுத்துது எங்க பார்த்தாலும். உன்னை கொத்த, உன் குடும்பத்துக்குள்ள விஷத்தை பரவ செய்ய, உன்னை சாகடிக்க பாம்புகள் உலாவிக் கொண்டிருக்கிறது. நீங்க முந்தின வசனத்தை வாசி பார்த்தீங்கன்னா, சோதர சர்ப்பமானது, வலு சர்ப்பமானது அந்த ஸ்திரீக்கு துன்பத்தை கொடுக்க வந்ததுன்னு இருக்கு. அதுக்கு முந்தின வசனம் நீங்க வீட்டை போய் ஆச்சு பாருங்க. வலு சர்ப்பமானது அந்த ஸ்திரீயை துன்பப்படுத்துது, டார்ச்சர் பண்ணுது, வேதனை படுத்தது. உடனே கத்தரிங்க என்ன செய்யறாரு? அந்த பாம்பின் முகத்துக்கு அந்த ஸ்திரியை விளக்கும்படியாக, அந்த பாம்பில் இருந்து தப்பணும்னா அது பறந்து போகணும். பறந்து போகிறதற்கு பெரும் கழுகின் 2 சிறகுகள் அவளுக்கு கொடுக்கப்பட்டது. அல்லேலூயா. இந்த ஆராதனையில 2 சிறகு உனக்கு கர்த்தர் கொடுக்கிறார். அதை ஜெபம் பண்ணி வாங்கு. அந்த செட்டைகளை அடித்து எழும்பு. ஹல்லேலூயா. சீறுகிற பாம்பு, கொத்த வருகிற பாம்பு, உன் குடும்பத்தை நாசம் பண்ண வருகிற பாம்பு எகிரி. அந்த பாம்பு எவ்வளவு தூரம், ராஜனா கூட பார்த்தீங்கன்னா உடம்ப வச்சுட்டு அதோடைய இது இவ்வளோ தூரம் உயர்த்தும். ஆனால் கழுகு பறக்கிற உயரத்துக்கு பாம்பு வர முடியுமா சார்? ஒரு கழுகு 40,000 அடி உயரம் வரைக்கும் பறப்பதாக சொல்றாங்க. 40,000 அடி உயரம் வரையும் பறக்கிற பிளைனை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அருமையான தேவனுடைய பிள்ளையே, அப்படியான ஒரு தேவனுடைய பிள்ளை இந்த பூமியில இருந்தா நிறைய பாம்பு உன்னை கொத்தும், உன் குடும்பத்தை நாசம் பண்ணும். அப்ப என்ன செய்யணும்? செட்டைகளை அடித்து மேல எழும்புன ஒரு பலன். பலன். அந்த கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களும் அதுதான் ஜெபஜீவியம். சோத்திரிக்கிறோம். ஆமென்னு சொல்லுங்க. டைம் இல்ல பாருங்க. ஓசியா 12:3 சொல்லுகிறது, அவன் தன் பலத்தினால் தேவனோடு போராடினான். இங்க சொல்ற பலன் இல்லைன்னா உன்னால போராட முடியாது. போராட்ட நிறைந்த உலகத்தில் போராடணும். பைபிள் சொல்லுது, நல்ல போராட்டத்தை போராடு. போராட்டம் இல்லாம வாழ்க்கை கிடையாது. எல்லாம் சொல்லுங்க, போராடணும். எல்லாம் சொல்லுங்க, போராட வேண்டுமானால் பலன் தேவை. பலன் இல்லாம எப்படி போராடுறது?
யாக்கோப்பை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. யாப்போக்கு என்று ஆற்று கரையிலே அவன் ஜெபம் பண்ணினான். ஜெபம் பண்ணின உண்டான பலத்தினாலே போராடி ஆசீர்வாதத்தை பெற்றான். சில ஆசீர்வாதம் நீ போராடி தான் பெறணும். அல்லேலூயா. சில ஆசீர்வாதம் லேசில் உனக்கு வந்துடாது, நீ போராடித்தான் அதை பெறணும். அப்ப போராடணும்னா என்ன தேவை உனக்கு? நிறைய நேரம் சில சௌரியர்கள் என்னால் ஜபம் பண்ண என்னால் முடியல பாஸ்டர், ஏன்னா போராட முடியல, அந்த சிஸ்டருக்கு அந்த பலன் இல்லை, அந்த பிரதருக்கு அந்த பலன் இல்லை, இன்னைக்கு இதை வாங்கியே தீரணும், அந்த பலன் இல்லை. அதனால அந்த சிஸ்டரால் அந்த பிரதரால போராட முடியல, அதனால அந்த குடும்பம் மேல வரமாட்டேனுது. நான் சொல்றேன், நீ போராடித்தான் ஒரு நன்மையை பெறணும்னா அந்த போராட்டத்துக்கு உனக்கு தேவையானது பலன். எல்லாரும் ஓடிட்டான். கிதியோன் ஒருவனாய் நின்று போரடித்தான். நீங்கள் தான் நியாயாதிபதிகள் 6:11 நீங்க பார்த்தீங்கன்னா, கிதியோன் கோதுமையை மீதியானியருடைய கைக்கு தப்புவிக்கிறதுக்காக மீதியானியர் வந்து ஓவர் கம் பண்றான், எல்லாத்தையும் பிடிங்கின்னு போறான். தனி ஒருவனாய் அதை போரடித்தான். தனி ஒரு ஆளாக நின்று அந்த சோதர மீதியானியுடைய கைக்கு அது போய்விடாதபடிக்கு அவன் போராடுறான். அப்படி போராடின அவனை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, 14ஆம் வசனத்தில் சொல்கிறாரு, அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போ, நீ இஸ்ரவேலை மீதியானியர் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பார், போ, இருக்கிற இந்த பலத்தோடு போ. எல்லாரும் ஓடிட்டான். போராட எல்லாருக்கும் பலன் இல்லை, ஆனா இந்த மனிதன் போராடுறான். அதனால சோத்திரம் ஆரம்ப காலத்தில் இந்த பாடலை கர்த்தர் தந்தார். போராட்டம் நிறைந்த உலகினிலே போராட எனக்கு பலன் இல்லையே, போராட்டம் நிறைந்த உலகினிலே போராட எனக்கு பலன் இல்லையே, சத்திய ஆவி நித்திய ஜீவன் புது பலனீந்து காத்திடுமே, சத்திய ஆவி நித்திய ஜீவன் புது பலனீந்து காத்திடுமே, போராட்டம் நிறைந்த உலகினிலே போராட எனக்கு பலன் இல்லையே, ஓ போராட்டம் நிறைந்த போராட எனக்கு பலன் இல்லையே, சத்திய ஆவி நித்திய ஜீவன் புது பலனீந்து, ஆமே, சத்திய ஆவி நித்திய ஜீவன் புது பலனீந்து காத்திடுமே. கையை நல்லா தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. போராட்டு நிறைந்த உலகம் இது, போராடிதான் ஒரு நன்மையை பெறணும். பைபிள் சொல்லுது, இன்னும் நீங்கள் ரத்தம் சிந்தத்தக்கதாக போராடவில்லையே அப்படின்றார். நீ போராடலையப்பா. யாக்கோபு கேட்டு பாருங்க, ஆசீர்வாதம் எப்படிப்பா வந்துச்சு? போராடி தான் வாங்கினேன். அல்லேலூயா. அவர் சொல்றாரு, எப்ராத்தா சொல்றாரு, சோத்திரம், அவன் தன் ஜபங்களில் எப்பொழுதும் போராடுகிறானா. அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமர் நிருபத்தில் சொல்றாரு, நான் ஜபங்களில் போராடுவது போல நீங்களும் போராட வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். போராடணும், டு பி ஸ்ட்ரகிள், ஒரு போராட்டம் இருக்கணும். நல்ல போராடு. எப்படி போராடுறது? நோஞ்சா மாதிரி இருந்ததுன்னா எப்படி போராட முடியும்? போராடுறதுக்கு ஒரு பலன் நமக்கு தேவை. ஆமென்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. அதுக்கு தான் பலன் தேவை. யோபு 6:11, நான் காத்து கொண்டிருக்க என் பலன் எம்மாத்திரம். இந்த வசனம் என்ன நமக்கு சொல்ல வருது? நிறைய நேரம் ரொம்ப காத்திருக்க முடியல. நான் சொல்லுகிறேன், கர்த்தர் ஒன்றை செய்யும் வரைக்கும் நீ காத்திருக்கணும். அந்த காத்திருக்கிறதுக்கே ஒரு பலன் இருந்தால் தான் உன்னால காத்திருக்கவே முடியும். எல்லாம் சொல்லுங்க, காத்திருக்கிறதுக்கே ஒரு பலன் தேவை. நிறைய பேரால காத்திருக்க முடியாம அவசரப்படுவதற்கு காரணம் அவருடைய பலவீனம். நிறைய பேர், ஆனால் தான் தாவீது சொல்றான், நான் கர்த்தருக்காக பொறுமையோடு காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். அவருக்கு காத்திருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அவருக்கு காத்திருக்கிற ஆத்மாவுக்கு அவர் நல்லவர்.
அவருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலனை பெறுகிறார்கள். அப்ப காத்திருந்தாதான் பலன். இன்னொரு இடத்துல சொல்ல போனா காத்திருக்கிறதுக்கே பலன் தேவையாது. சில ஆள் பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பத்துக்கு தேவன் ஒரு காரியத்தை செய்வன்னு சொன்னா அந்த ஃபேமிலி தேவ சமூகத்தில் கொஞ்ச நேரம் என்ன செஞ்சிருக்கணும்? காத்திருக்கணும். செய்வார், ஆண்டவர் செய்வார். சில நாட்கள் காத்திருக்காம அவசரப்பட்டு ஒரு காரியத்தை செஞ்சு இம்சையில் போய் மாட்டிக்கிறாங்க. ஏன் காத்திருக்க முடியல அந்த பிரதரால? அந்த பிரதருக்கு அந்த சிஸ்டருக்கு என்ன இல்லை? பலன் இல்லை. காத்திருக்க பலன் இல்லை. நீ காத்திருக்கிறதுக்கு கூட உனக்கு என்ன தேவை? பலன் தேவை. அதனால்தான் ஏசாயா கூட சொல்றாரு, நானும் என் குடும்பமும் தம்முடைய முகத்தை மறைக்கிற கர்த்தருக்காக எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். நீங்கள் ஏசாயா 8ஆம் அதிகாரத்தில் நீ அதை படிக்கலாம். நாங்கள் காத்திருக்கிறோம், எங்க குடும்பம் முழுவதும் அவருக்கு காத்திருக்கிறது அப்படின்றார். அவசரப்படாத, நீயா எதையாவது ஒன்று செஞ்சிடாத, தேவ சமூகத்தில் காத்திருங்கள். பைபிள் சொல்லுகிறது, காத்திருந்த பொழுது பரிசுத்த ஆவியானவர் வந்தார், பலப்படுத்தினார். அல்லேலூயா. ஏசாயா 41:1 என்ன சொல்லுது பாருங்கள். ஜனங்கள் தங்கள் பலனை புதிதாக்கி கொண்டு சமீபித்து வந்து பின்பு பேச கடவன். அப்படின்னா என்ன அர்த்தம்? பலனை புதுப்பிக்காதவங்க தேவனிடம் பேச முடியாது. நீ ஆண்டவர்கிட்ட பேசணும், ஆண்டவர் உன்னோடு பேசணும். உங்களுக்கு என்ன தேவை? பலனை ரெனியூ பண்ணணும். ஜனங்கள் தங்கள் பலனை புதிதாக்கி கொண்டு பின்பு பேச கடவன். எல்லாம் சொல்லுங்க, பலனை புதுப்பிக்காதவர்கள் தேவனிடத்தில் சமீபித்து வர முடியாது, அவரோடு பேசவும் முடியாது. அருமையான தேவனுடைய பிள்ளை, if you not renewing your strength, you cannot come speak with God. நீ தேவன்கிட்ட வந்து உன்னால பேசவே முடியாது. பலனை நீ புதுப்பித்துக் கொள்ளணும். ஆமென்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. தேவனே, உங்க பலன் எனக்கு தேவை. சவுலின் குடும்பம் வர வர பலவீனப்பட்டது, தாவீதின் குடும்பம் வர வர பலப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் அப்படியே எழுந்து நிற்போம். இந்த செய்தியை நம்ம பிறகு தொடருவோம். அப்படியே எழுந்து நிற்போம், அந்த கிருபையோடு எழுந்து நிற்போம். ஹல்லேலூயா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா. நன்றி 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 நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம். வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா, இன்றே தேவை தேவா, அதை இப்போ தாரும் தேவா. இன்றே தேவை தேவா, அதை இப்போ தாரும் தேவா. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா. இப்போ இப்போ தேவை தேவா, அது இப்போ தாரும் தேவா. இப்போ தேவை தேவா, அதை இப்போ தாரும் தேவா. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. மாம்சமான யாவர் மேலோ ஆவியை ஊற்றுவேன் என்று மாம்சமான யாவர் மேலோ